அவன் இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியல. இவ அரேஞ்ச் பண்ணதில்ல, எப்படி நடக்கும்? ஏகண்ண, வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்துட்டு இருந்தா எப்படி? போன போட்டு அந்த பையல்கிட்ட கேளு எப்போ வருவான்னு. கண்ணே, என்ன யோசிக்கிற? போன போட்டு அந்த பையன் திட்டுவானா? போனை கொடு, நான் பேசுறேன். போன் போட்டு கொடு. இல்ல மாமா, நானே அவருக்கு போன் பண்றேன். ம். சின்னதா, கிளம்ப போறீங்களா? சரி சரி, வாங்க, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சின்னதா. என்னவா? ஏதோ முக்கியமான வேலை இருந்ததா. இப்பதான் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதான். கிளம்பிட்டேன், இதோ வரேன்னு சொன்னாரு. அப்படியா? சரி சரி. ஓகே, பாய் சார். நான் கிளம்புறேன். வரேன். கார்த்தி சார், பாய். பாய். போயிட்டு வரேன் சார். பாய் சார், கிளம்புறேன் சார். பாய் மேம். என்ன கார்த்திக் சார்? அட என்னங்க சார், உங்க வீட்டில இருந்து கண்டினியூஸா கால் வந்துட்டு இருக்கல சார்? மேடம் கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க சார். இல்லை சார், கொஞ்சம் தான் வேலை இருக்கு, முடிச்சு அதுக்கப்புறமா கிளம்புறேன் சார். ஓ அப்படியா? சரி சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். பாய் சார். கார்த்திக் சார், அர்ஜென்ட் ஒர்க்லாம் இன்னைக்கே முடிக்கணுமா என்ன? எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க கார்த்திக் சார், நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். இல்லை மேம், இன்னைக்கே முடிச்சாவனு மேம் சொல்லிட்டாங்க. ஹெட் ஆஃபீஸ்க்கு இமீடியட்டா அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல மேம், நான் முடிச்சிட்டே கிளம்புறேன். கார்த்திக் சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்க மனசோட வச்சுக்கோங்க. சொல்லுங்க. அது ஹெட் ஆபீஸ்ல இருந்தெல்லாம் எதுவுமே கேட்கல. இவங்களாதான் உங்களை டார்ச்சர் பண்றதுக்காக இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கமிஷனர் ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா, நீங்க அதை தாண்டி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே? எவ்வளவு நேரம் தான் வேலை பாப்பீங்க? சரி மேம், நீங்க கிளம்புங்க, பாத்துக்கிறேன். சரிங்க கார்த்திக் சார், நான் வரேன். சுடர், எங்க உங்க அண்ணன் இன்னும் காணோம்? இப்ப வந்துருவாரு. ரொம்ப நேரமா இதாண்டி சொல்லிட்டு இருக்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சீக்கிரம் வந்துடுறேன்னு வீட்டுல சொல்லிட்டு வந்தேன். லேட்டா போனா திட்டுவாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துருவாரு. என்ன கண்ணு இது? இவ்வளவு நேரமா ஆளை காணாம? இத்தனைக்கும் காலையில போகும்போதே படிச்சு சொன்ன சாயங்காலம் சீக்கிரம் வந்துருன்னு. அப்படி சொல்லி அனுப்பியும் வரல, என்ன அர்த்தம்? என்ன பண்ணிருக்கிறான் அவன்? தெரியல மாமா, ஒருவேளை கமிஷனர் அவருக்கு திடீர்னு வேற வேலை கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. என்ன வேலையோ என்னமோ கண்ணு, நாம வேணா காத்துட்டு இருக்கலாம், இந்த பிள்ளைங்க எல்லாம் காத்துட்டு இருக்க முடியுமா? அவனுக்கு போனை பண்ணி கேளு, இப்ப வருவானான்னு கேளு. இல்ல லேட் ஆகணும் அதையே சொல்ல சொல்லு. சும்மா எல்லாரையும் காக்க வச்சுக்கிட்டு. என்ன போன் எடுக்கலையா? ஆமா மாமா, ஏதோ பிஸியா இருக்காரு போல. பா, பிசி பிசி பிசி, இந்த வார்த்தையை கேட்டாலே காது கூசுது. விடு. பா
ஸ்வேதா ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்னவா? நான் வர்றதுக்கு லேட் ஆகும், எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம்னு அனுப்பியிருக்காரு. அத முதல்ல சொல்ல வேண்டியதானே? அம்மா, அவன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ணிருக்க வேணாம், நீங்க கிளம்புங்க. சுடரு, அவங்கள பத்திரமா அனுப்பிவிடு. சரிங்கப்பா. சாரிடி. சரி, நாங்க கிளம்புறோம்டி. இந்தா பாய்டி. ஐயோ, மாப்பிள வந்து கேக்க கட் பண்றதுக்குள்ளார அது தண்ணியா உருகி தெருவுல வெள்ளமா போகுது. மாப்பிள எப்ப வர போறானோ? சும்மா இரு. நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்ச பாத்தீங்களா? மெயிலா? சரி, பார்த்துட்டு சொல்றேன். இது நேற்று பார்த்து அதே டாக்குமெண்ட்? ஆமா சார். அசீப், நீங்களும் வீட்டுல சொல்லிடுங்க. கார்த்திக் சாரோட வேலையும் சேர்த்து நாம செய்ய வேண்டியதா இருக்கே. கார்த்திக் சார், உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கேன் பாருங்க. சரி சார், பார்க்குறேன். கார்த்திக் சார், லாஸ்ட் 3 இயர்ஸோட ஃபைல் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். மேடத்துக்கிட்ட பேசிருங்க. ஓகே சார், பார்த்துக்கிறேன். சென்ட் பண்ணிட்டேன். இந்தாங்க சார், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு, செக் பண்ணிக்கோ. ஓகே சார்.